சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. ரசிகர்களையும் தாண்டி பொதுவான ரசிகர்களும் திரையரங்குகள்ல வந்த வண்ணமே இருக்காங்க. கலைவான விமர்சனங்கள் பெற்றாலும், முதல் நாள்ல இருந்தே வசூல்ல நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. மே 1ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது, திரைப்படத்தை அறிவித்த நாள்ல இருந்தே. அதன்படி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக அமைந்திருக்குது இந்த திரைப்படம். கங்குவாக்கு படம் தொடங்கிய நாள்ல இருந்தே ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. அதனாலே படம் முதல் நாள்ல இருந்தே காணாம போனது. அதனாலேயே ரெட்ரோ திரைப்படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுக்காம, அமைதியாக இந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்றாற்போலே ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியிருக்கு. சாதாரண ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியிருக்கு. அதன்படி முதல் நாள்ல இருந்தே வசூலை குவித்து வரும் இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல எவ்வளோ வசூல் செய்திருக்குது அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. தமிழகத்தில மட்டும் இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல சுமார் 45 கோடி வசூல் செய்துள்ளதாகவும், உலக அளவுல 80 கோடியை தொட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. சூர்யா நடித்த படங்கள்லயே தமிழகத்தில முதல் வார இறுதியில அதிக வசூல் செய்த படமாக ரெட்ரோ திரைப்படம் அமைந்திருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில சூர்யா நடித்த இந்த படத்தில அவரோட பூஜா ஹெக்டே, ஜோதி ஜார்ஜ், நாசர், கருணாஸ், ஜெயராம் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்துக்கு. எப்படி குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்துக்கு அஜித் நடித்த படங்கள்லயே குட் பேட் அக்லி திரைப்படம் தான் அதிக வசூலை பெற்று தந்ததோ, அதேபோல சூர்யாவுக்கும் ரெட்ரோ திரைப்படம் தான் சூர்யா நடித்த படங்கள்லயே அதிக வசூலை குவித்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் நாட்கள்ல எவ்வளோ வசூலை தொடரும்னு. விடுமுறை நாட்கள்ன்றது கோடை விடுமுறை நாட்கள்ன்றதால பள்ளி, கல்லூரி எல்லாம் விடுமுறை தான். அதனால வசூலுமே இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.